ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படியோ விஜயும் காவேரியும் அவங்க பாட்டி வந்துட்டு பிளான் பண்ணி பிரிச்சுட்டாங்க. அதாவது விஜய் கிட்ட காவேரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவேரி ஃபேமிலி கிட்ட வந்துட்டு விஜய்க்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவர் பொழைக்க மாட்டாரு. அதனால குழந்தைய குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட குழந்தைய வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ காவேரி ஃபேமிலி வந்துட்டு காவேரி கூப்பிட்டுட்டு கொடைக்கானல் போயிட்டாங்க. விஜய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவர் கேட்டுட்டே இருக்காரு. காவேரி எங்க? காவேரி எங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றோம்ன்ட்டு எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. அப்போ அவங்க பாட்டி வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுகுறாங்க. உடனே அவங்க சித்தப்பா வந்து அவ இறந்து போயிட்டாப்பா. ஆக்சிடென்ட்ல அவ ஸ்பாட்லயே இறந்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அப்படிலாம் இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. எங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு விஜய். அதுக்கப்புறமா அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா, "நீ அழுகாத விஜய். அவ விதி அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்றாங்க. "காவேரி செத்து போயிட்டான்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு விஜய். "நீ இந்த குழந்தைக்காகவாவது உயிரோட இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு வந்து குடுக்குறாங்க. "இது நீ ஆசைப்பட்ட மாரியே உங்களுக்கு பொண் குழந்தை பிறந்திருக்கு. இது உன்னோட குழந்தை தான். இது குடுத்துட்டு தான் காவேரி போயிருக்கா. உன்ன தனியா ஒண்ணும் விட்டுட்டு போகல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. விஜய் அந்த குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமா முத்தம் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய பொண்ணாயிடுறாங்க. அப்போ அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவர் வந்துட்டு காவேரிக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு நம்ம கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வேலையா கொடைக்கானல் போற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நானும் வருவேன் டாடி 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நீ வந்து ஸ்கூல் போணும்ல அப்படின்னு சொல்றாரு விஜய். அதெல்லாம் முடியாது. நானும் வருவேன் 2 பேரும் போலாம். அப்படின்னு விஜய் கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அந்த பொண்ண கூப்பிட்டுட்டு கொடைக்கானல் போறாங்க. ஆனா அவங்கள வந்துட்டு அங்க போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க அவங்க பாட்டி. விஜய் அங்கலாம் நீ ஒண்ணும் போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்ல பாட்டி கண்டிப்பா அங்க போய் ஆகணும். ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. ஸோ அங்க போயிட்டு காவேரிய மீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தாத்தா வந்துட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பார்க்கலாம் என்னன்னு. அவ்வளோ பெரிய ஊர்ல எப்படி போயிட்டு விஜய் போய் காவேரிய மீட் பண்ண போறானா? விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் சமாதானப்படுத்துறாரு. ஸோ, இப்ப வந்துட்டு கிளம்பி கொடைக்கானல் போக போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? காவேரி மீட் பண்ணாரா? அப்படி மீட் பண்ணாலுமே காவேரிக்கு வந்துட்டு விஜய் அடையாளம் தெரியாது. அப்ப விஜய் வந்துட்டு, "நீ என்னோட வைஃப்" அப்படின்னு சொல்லும்போது, "இது என் குழந்தை" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய குழந்தை இருக்கு? எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க வீட்ல கேட்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.